நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறேங்க சொல்கிறதுக்கு நம்ம மீன் பிடிக்க போகல. இன்றைக்கி வந்து பொம்மை வாங்க வந்திருக்கோம். ரீலு ராடு எல்லாம் வாங்க வந்திருக்கோம். இது யார் கடை அப்படின்னா அண்ணன் கடை தான். சரிங்களா, அண்ணன் தான் உரிமையாளர். என்னென்ன ஸ்டாக்லாம் இருக்குது அப்படிங்கிற பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணன் பேர் வந்து பெனிட்டு. சரிங்களா, அவங்க கடை தான். இது வந்து காம்ப்ளெக்ஸ்குள்ளே இருக்குது. சரிங்களா, அவங்க கடைக்கு தான் வந்திருக்கோம். மொபைல் கடையோட தான் சேர்த்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே மொபைல் கடை தான். மொபைல் கடையோடு தான் இருக்குது. தனியாலாம் அது ஓப்பன் பண்ணலை உங்களுக்கு, அதனால் உள்ளே தெரிய வாய்ப்பு இல்லை. வெளியே நிறைய நண்பர்கள் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அந்த கடை எங்கே இருக்குது எங்கே இருக்குன்னு. நான் வீடியோ முடிக்கும் போது உங்களுக்கு வெளியே போய் காட்டுறேன் அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு. சரிங்களா, முழுசாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கடையோட லொக்கேஷனே தெரியும். சொல்லப்போனால் அந்த நம்பர் முதல் கொண்டு இதில் கொடுத்துருதேன். வேணுங்கிற நண்பர்கள் கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம அண்ணனுக்கு தான் ராட் அண்ட் ரீல் வாங்க வந்திருக்கோம். சரிங்களா, ஆல்மோஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம். நான் கலெக்ஷனை காட்டிட்டு அவங்க என்னென்ன வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டி தான் டீட்டெயிலாக வாங்க. நம்ம கடைக்குள்ளே போயிடுவோம். இப்போ முதல்ல வந்து ரீலை பார்த்துருவோம். இங்கே பாருங்கள், ரீல் மேலே ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, இது ஃபுல்லாகவே ரீல் தான். ஒவ்வொரு பிராண்டும் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு வந்து லோ ப்ரைஸும் ஹை ப்ரைஸ் மட்டும் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து ஹை ப்ரைஸ், கொஞ்சம் ரேட்டு கூட. இது என்ன மோட்டருண்ணே? பென் பேட்டில் 4 DX 6000 பென் பேட்டில் 4. பென் பேட்டில் 4 12 மில்லி வரும் ரேட்டு. ரேட்டு எனக்கு அதை பற்றி சொல்ல தெரியல, அதனால தான் அவகிட்ட கேட்க வேண்டியிருக்கு. இது என்ன ரேட் வரும்ண்ணே? 12 ரூபா வரும் இப்போதைய ரேட்டு. சரிங்களா, நீங்கள் இன்னும் ஒரு 2 வருஷம் கழிச்சு கேட்டுட்டு அண்ணன்ட்ட வந்து 12,000 ரூபா சொன்னீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. அதனால தான் மென்ஷன் பண்ணுறேன். இப்போதைய ரேட்டை மட்டும் சும்மா ஒரு சாம்பிளுக்கு சொல்லியிருக்காங்க. இதுலேயே லோ ப்ரைஸ் ஒன்று இருக்குது, அதுவும் கம்பெனி மோட்டர் தான். எஃப்எக்ஸ் இருக்குது 4000. இதில் ஒரு 10 kg மட்டும் இதிலே பிடிச்சிக்கலாம். நல்லா தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து நண்பா. சரிங்களா, நாங்கள் எல்லாம் எதுவுமே நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டோம். உங்கள் யூசேஜ் பொறுத்து தான் அது நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சரிங்களா, நீங்கள் ரஃப் அண்ட் டப்பாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா டோப்புன்னு போட்டுக்கிட்டு போயிடும். கம்பெனி மோட்டர் தானப்பா சொன்னீங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. சரிங்களா, ஓகேவா. இது வந்து ஷிமானோவில் உள்ளது. ஓகேவா, இப்போ உங்களுக்கு 2 ரீல் காட்டியிருக்கிறேன். இது வந்து லோ ப்ரைஸு, இது வந்து ஹை ப்ரைஸ். இது ஆனால் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு. இது வெயிட்டு கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, அண்ணன் வந்து செல்லு கிடைக்கல, எல்லாம் இடுக்குள்ளேயே இருக்குது. எனக்கு ரொம்ப டீட்டெயிலாக காட்ட முடியாது, மன்னிச்சுக்கோங்க. தெரிஞ்ச அளவுக்கு காட்டுறேன். அண்ணன் நம்பர் கொடுக்குறேன், எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு அக்சசரிஸுக்குள்ளே டப்பா மகன் இதில் இருக்குது பாருங்க. அவங்க எடுத்து காட்டுற நிலமையில இல்லைங்க. இந்த டப்பாவை காட்டியிருந்தேன், இங்கே பாருங்கள். ஓகேவா, லூர் வைக்கிறதுக்கான டப்பா எல்லாமே உள்ளே இருக்குது. இடுக்குள்ளே இருக்குது, நிறைய எடுத்து காட்ட முடியாது. ஓகேவா, அதுக்கப்புறம் அப்படியே இங்கிட்ட வந்தீங்கன்னா இங்கிட்டு ஃபுல்லாக பிரைடு அதோட நூலோட இது. ஓகேங்களா, எனக்குமே இதை வந்து விளக்கமாக சொல்ல தெரியாது, தெரிஞ்சதை காட்டுறேன். ஓகேங்களா, இதெல்லாம் ஜிக்கு, இப்பெல்லாம் பிரைடு தான். தவளை பொம்மையிலேருந்து எல்லாமே ஒரே இடுக்குள்ளே தான் வச்சுருக்காங்க. இதில் ஆல்பமிலேருந்து எல்லாமே இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு காட்ட முயற்சி பண்ணுறேன். வாங்கிட்டு ஒன்று பிளேனில் பண்ணி கொடுத்தேன். இது மட்டும் ரீல் மட்டும் எவ்வளோ? இந்த ரீல் இல்லை, இந்த ஸ்டிக் மட்டும். ஆடு மட்டும் எவ்வளோ வந்துச்சு? ஸ்டிக் மட்டும் 4000 ரூபாய்க்கு நம்ம வாங்கிட்டேன். இப்படி வச்சேன் ஒன்றும் பண்ண முடியாதா? எவ்வளோ சொல்லி பார்த்தேன், தெரிஞ்சு பார்த்தேன். இது ஃபுல்லாக ஹார்ட்லூர் செக்ஷன் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருக்குது. சரிங்களா, மாப்பரு, அசிஸ், தனியாக ஊக்கு, ஜிக்கெட்டு, அனைத்து ரகங்களும் உள்ளது. நம்ம யூஸ் பண்ணுற ஜிக்கு முதற்கொண்டு இருக்குது பார்த்தீங்களா. ஓகேங்களா, இதுவுமே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஒன்றும் கிடையாது. இப்போ கேரளாவில் இருந்து எங்கேருந்து வந்தாலுமே ஒரு பாக்ஸில் போட்டு நான் சிங்கிங் லூர் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த லூர் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. கனவா பொம்மை ஜிக்கு வந்து இந்த ஜிக்கு மட்டும் கிடையாது, எல்லா ரக ஜிக்கும் வச்சுருப்பாங்க பாருங்கள். இங்கே பாருங்கள், பெருசு பெருசாக வச்சுருக்கீங்களா ஜிக்கு. இந்த இதுவும் ஜிக்கு தான், 100 கிராமா. இதை பாருங்க, லுக்கானா சிக்கு தானே. இந்த முட்டை ஜிக்கு, சிக்கெலாம் வித்தியாசமாக கிடக்கு, நிறைய கிடக்கு. இந்த பாப்பரை தான் எங்கே கொண்டு போய் போடுறதுன்னு தெரில.
இங்கே யாராவது இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா சொல்லுங்கள் சரிங்களா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். சரியான பேப்பர் நண்பா. இதை போட்டு அடிக்க தனியாக ஒரு ராடு வேணும், சாப்பாடு தனியாக சாப்பிட்ணும். ராடு ஃபுல்லாக இதில் வச்சுருக்காங்க சரிங்களா. ராடு எல்லாத்தையும் என்னால் ஓப்பன் பண்ணி காட்ட முடியாது. கிளிப்பு இவ்வளோ தான் கடை மொத்தத்திலேயே. சரி, முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு காட்டியிருப்பேன். இப்போ அண்ணனுக்கு வந்து வாங்கி கொடுத்த ரீல் ராடு எல்லாத்தையும் காட்டிடுறேன். ரீல் வந்து இதுதான் வாங்கியிருக்கோம் இப்போதைக்கு 5000. இது என்ன மோட்டருண்ணே? லுக்கானா ஸ்டோன் ஐலாண்டு நம்ம யூஸ் பண்ண ரீல் தான். 5000 சீரிஸ். நம்ம வந்து 4000 யூஸ் பண்ணோம், அண்ணனுக்கு வந்து 5000 வாங்கியிருக்கோம். நம்ம செல்வனை யூஸ் பண்ணுறாங்களா அதே சீரிஸ், அதே சைஸ் சரிங்களா. இந்த ரீல் வாங்கியிருக்கோம். இது ராடு என்ன ராடு? பைனியர் ஃப்ளாஷ். இது வந்து எவ்வளோ? 1600 அண்ணே. ராடு வந்து ஒரு 1650 ரூபா, 1700 ரூபாய்க்குள்ள ராடு வாங்கியிருக்கோம். ஒரு 9 அடி ராடு தானே? 9 அடி ராடு சரிங்களா. அது போக சிங்கிங் லூர் ஒன்று வாங்கியிருக்கோம் ஓகேங்களா. சிங்கிங் லூர் ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் பாப்பர் வாங்கியிருக்கோம். எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற பொருளாக தான் வாங்கி கொடுத்துருக்கோம் சரிங்களா, வேறு எதுவுமே வாங்கலை. மெயினான பொருள் என்னென்னா சபிக்கி வாங்கியிருக்கோம். அண்ணன் வந்து பகல் நேரத்தில் மட்டும்தான் ஃபிஷிங் பண்ணுவாங்க, நைட் நேரத்தில் ஃபிஷிங் பண்ண மாட்டாங்க. நைட் நேரத்தில் ஃபிஷிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சாப்ளூர் வாங்கிக்கோங்க. அது போக ரால் பொம்மை இந்த மாதிரி பொருட்கள் வாங்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். அப்போது ஒரு பிரைடு வாங்கியிருக்கோம் சரிங்களா. இவ்வளோ தான் அண்ணனுக்கு வாங்குகிற பொருள். எவ்வளோ ப்ரைஸ் ஆச்சு அப்படின்னா 6500 6500 வந்திருக்கு சரிங்களா. நான் எதுக்குன்னா இது மினிமம் தான் வாங்கி கொடுத்துருக்கேன். நான் ரீல் நல்லா தான் வாங்கி கொடுத்துருக்கேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் ராடு மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப லோ பட்ஜெட்டில் வாங்கி கொடுத்துருக்கேன். ஏன்னா பட்ஜெட்டு கம்மியாகவே போதுன்ட்டாங்க. இப்போது ராடு நல்ல ராடாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கூட தான் செய்யும். இப்போ ஒரு 3000 ரூபாய்க்கிட்ட போயிட்டீங்க அப்படின்னா லைட் வெயிட்டாக கிடைக்கும். இது வந்து என்ன ராடுன்னு? இது ஃபைபர் ராடு தானே? இது ஃபைபர் கிளாஸ். நீங்கள் வந்து ப்ரைஸ் கூட போகும்போது என்ன ஒன்றா ஃபைபர் கிளாஸ் கிடைக்காது, லைட் வெயிட்டாக கிடைக்கும். அதுதான் விஷயம். அண்ணன் கடையை பார்த்துக்கோங்க, அண்ணனை பார்த்துக்கோங்க, கான்டாக்ட் பண்ணிக்கோங்க, எதாக இருந்தாலும் வாங்கிக்கோங்க. நான் 3வது கடையும் உங்களுக்கு காட்டிட்டேன். தூத்துக்குடியில் இருக்கிற 3வது கடையும் காட்டி முடிச்சாச்சு சரிங்களா. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், அப்போ தான் இன்னும் சுவாரஸ்யமான தகவலாம் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் சரிங்களா. நீங்கள் வெளியே போயிட்டு அந்த கடை எங்கனக்குள்ள லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி கொண்டு காட்டிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். அண்ணனுடைய ஒரு சில வார்த்தைகள். அண்ணன் வந்து நம்மளை பார்த்து மீன் பிடிக்க ஆசைப்பட்டாங்க, அது அவங்க வாயிலே கேட்டுருவோம். எப்படின்னு? அண்ணே நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்ண்ணே, அண்ணா நல்லா இருக்கோம்ண்ணே. தூத்துக்குடி மீனவன் அப்படின்னு சொல்லி செல்ல போட்டாலே வருது. அதை பார்த்து எனக்கு ஒரு ஆர்வம் வந்தது. அதை பார்த்து தான் அவங்கள்ட்ட கான்டாக்ட் பண்ணி இதெல்லாம் வாங்கி தர சொன்னேன். அவங்க எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஒன்றாவே நின்று கூட்டிகிட்டு போய் ஒன்றாவே நின்று வாங்கி தந்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்கள மறக்க மாட்டேன், மறக்கவும் கூடாது. நன்றி 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 ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவரை தான் கூட்டிகிட்டு போனேன், எங்கே கூட்டிட்டு போனாங்க நன்றி நன்றி அப்படின்னு சந்தோஷம். இது எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா 3வது கடை தெரியலன்னு கேட்டீங்க. நம்ம காட்டின கடையில் வந்து கலெக்ஷன் குறைஞ்சிருச்சு. நம்ம பெனிடென்ட் வாங்கிக்கோங்க, கலெக்ஷன் எல்லாமே வச்சுருக்காங்க. சப்போஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்டாலும் ஒரு வாரம் டைம் எடுக்குமாண்ணே? ஒரு ரேர் பீஸ் 2 டேஸா? 2 நாள் சரிங்களா. 2 நாள் இல்லை 3 நாளைக்குள்ளே உங்களுக்கு நீங்கள் கேட்குற பொருட்கள் வந்து கிடச்சிரும். சப்போஸ் இந்த பொருளை வாங்கி வைங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா வாங்கி வைக்க மாட்டாங்க. அதுக்கு ஏதாவது ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வாங்குவீங்கன்னு ஒரு நம்பிக்கையோடு வாங்கி வச்சுருப்பாங்க. தைரியமாக நீங்கள் கொடுத்துருப்பாங்க, அடுத்த நாள் கிடைக்கும், கட்டாயம் கிடைக்கும் சரிங்களா. அண்ணன் வந்து கடை இங்கே தான் வச்சுருக்காரு, வருஷக்கணக்காக வச்சுருந்தாள். ஐயே பயப்படையே வேண்டாம். அண்ணன் கான்டாக்ட் நம்பர் இதில் கீழே வந்துருச்சு. அதான் நம்பரு இதில் கீழே நம்பர் இருக்குது. நான் இது மேற்கொண்டு நான் இதில் தரேன் நம்பரு சரிங்களா. வெளியே போய் காட்டிடுறேன் உங்களுக்கு. ஓரளவுக்கு ஒரு முடங்கி மாதிரி இருக்குங்களா பாருங்கள். இந்த முடங்கி எங்கே வருது அப்படிங்கிறத பாருங்களேன். காம்ப்ளெக்ஸ் இருக்கீங்களா, செல்லு காம்ப்ளெக்ஸ் நண்பா. ஓகே, இது எங்கனக்குள்ளே திரும்புது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இதுதான் நுழையும் வாசல் சரிங்களா. போர்டை பார்த்துக்கோங்க. நமக்கு ஃபுல்லெல்லாம் விளக்கம் சொல்ல தெரியாது. இது உள்ளே நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா அப்படியே வந்தவொடனே செல்லுகளை தான் தெரியும். அப்படி வந்து இப்படி திரும்பிட்டீங்க அப்படின்னா பொம்மை கடை தெரியும். ஓகேவா? அண்ணன் நம்மளை பற்றி விவரமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் பார்த்தீங்களா? யா அண்ணன் சொல்றதெல்லாம் பெரிய இது. பெரிய பெரிய மீனை பிடிச்சவங்களே நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. என்ன பார்த்தீங்களா? சேல்ஸ் பண்ணுறதோட சரி, பிடிக்கிறது கிடையாது. நம்பி தான் ஃபுல்லாக பிடிச்சிருக்காங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப
இப்போ பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் வேணும் அப்படின்னா வீடியோவில் கமெண்டில் கேளுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். ஒவ்வொரு நண்பர்கள் நாட்டுக்கிட்ட போடு அதை கிட்ட போடுன்னு கேட்கிங்க. பழைய வீடியோ பாருங்கள், நிறைய உங்களுக்கு விளக்கமாக கொடுத்துருக்குறேன். அதாவது சொன்ன வீடியோவை திருப்பி என்னால் போட முடியாது. கொஞ்சம் டைம் எடுத்து போட்டால் கூட ஒன்றும் தெரியாது. இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு மாதத்துக்குள்ள இறக்கியிருப்பேன். அதே வீடியோ நீங்கள் திருப்பியும் கேட்குறீங்க, அதெல்லாம் போட முடியாது. நீங்கள் வந்து பழைய வீடியோ சர்ச் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் கிடக்கு. சரிங்களா? இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பு நண்பர்களே. பாய்.